Hi food lovers. மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இந்த டிஷ் வந்து குழந்தைங்களுக்காக, குட்டீஸுக்காக. இப்போ வந்து ஸ்கூல் திறந்தாச்சு, பேக் டு ஸ்கூல். ஸோ ஸ்கூல்லேருந்து ஈவினிங் வர குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஹோட்டலில் வாங்கி கொடுக்குற ஹோட்டல்லையோ ஸ்டோர்ஸ்லையோ இருக்கக்கூடிய பேக்கடு ஃபுட்ஸை விட வீட்லேயே நம்ம பண்ணி பார்க்குறது ஆரோக்கியமானது. ஸோ அந்த கான்செப்டில் ஒரு தர்மபுரி சைடில் செய்யக்கூடிய ஒரு குழி பணியாரம். ஸோ அதுதான் நம்ம இப்போ நீங்கள் பண்ணி காட்ட போகிறேன். இது வந்து ஈவினிங் டயத்தில் ஒரு அட்டகாசமான ஒரு ஸ்நாக்ஸு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு மிக்சியில் வந்து ஒரு சின்ன கப்பு தனியா போட்டுக்கிறேன். ஒரு 1.5 கப்பு தனியா போட்டுக்கிறேன். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 6 பல்லு பூண்டு. நான் வந்து இங்கே மிளகா ஊற வச்சு வச்சுருக்கேன். குண்டு மிளகா வந்து ஒரு 5, நீட்டு மிளகா வந்து ஒரு 3 போட்டு வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு அரை மூடி தேங்காய். இதுலேயே பெருங்காய தண்ணி ஒரு டீஸ்பூன், ஒரே ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ நான் வந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் என்னோடய மெஷர்மெண்ட்டு. இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50 கிராம் இருக்கும். ஸோ 50 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் உளுத்தம்பருப்பு, 50 கிராம் பாசிப்பருப்பு. ஸோ ஆல்மோஸ்ட் 200 கிராம் 200 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன். எல்லாம் 50 கிராம் 4 பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக 200 கிராம் அரிசி இருக்கேன். நம்ம நார்மலாக சமைச்சு சாப்பிடக்கூடிய பச்சை அரிசி அதையும் எடுத்திருக்கேன். எடுத்து எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1.5 hours to 2 hours ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து கம்ப்ளீட்டாக தண்ணி வந்து இதுலேருந்து கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணிவிட்டு தண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மிக்சியில் இப்போ நம்ம சேர்த்த பொருளோடு சேர்த்து ஒரு இட்லி மாப்பதத்துக்கு அரைக்கணும். அரைக்கும் போது நான் வந்து ஒரு 125 கிராம் தயிர் போட்டு அரைக்க போகிறேன். தயிர் போட்டு அரைச்சதுக்கப்புறம் தேவைப்பட்டால் தண்ணி எந்த அளவுக்கு நம்ம தேவை, அதாவது இட்லி மாப்பதத்துக்கு இது இருக்கணும், அந்த பதத்துக்கு இதை அரைச்சிக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி வடிகட்டியில் போட்டு தண்ணியே இல்லாமல் மொத்த தண்ணி எடுத்துருங்க. தண்ணி இருக்கக்கூடாது. மொத்த தண்ணி எடுத்துகிட்டு இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு இதோடு சேர்த்து ஆட் பண்ணி அரைச்சிடும். நான் வந்து ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன். ஸ்டவ் பற்ற வச்சு இந்த குழிப்பணியார தட்டை வைக்கிறேன். இந்த குழிப்பணியார தட்டு ஹீட் ஆகும், சூடாகும். இப்போ ஹீட் ஆகிட்டுருக்கு. நான் ஒரு குழியிலையும் கடலெண்ணெய் சேர்க்குறேன். இப்போது எண்ணெய் சுட்டெடுத்து ஒரு குழியாக இந்த மாதிரி நம்ம இந்த அரைச்ச மாவை சேர்த்துருவோம். இப்போது ஸ்டவ்வை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு நல்ல பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒரு பக்கம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு அந்த பக்கத்தை வேக பண்ணணும். இவ்வளோ எண்ணெய் இருக்குது, எண்ணெய் குடிச்சிருமோன்னு நினைக்காதீங்க. நிச்சயமாக எண்ணெய் குடிக்காது. ஏன்னா அது புளிக்கவே இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாவு. அதெல்லாம் நிச்சயமாக எண்ணெய் குடிக்கவே குடிக்காது. இந்த மாதிரி ஒரு பக்கம் முடிஞ்ச உடனே அடுத்த பக்கம் இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. இப்போ நான் போட்டது எல்லாத்தையும் எடுத்துட்டேன். நான் சொன்னல முன்னாடியே அந்த விட்ட எண்ணெய் பாருங்கள் அப்படியே இருக்குது பாருங்கள். ஸோ எண்ணெய் வந்து நிச்சயமாக குடிக்காது.
ஸோ நம்மளோட தருமபுரி ஸ்பெஷல் குழி பணியாரம் தயாராகிடுது. நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே செய்யுங்க. பசங்களுக்கு வந்து ஒரு அல்டிமேட் ஸ்நாக்ஸ். இது வந்து என்னென்னா நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், அந்த 1.5 hour ஊறினா போதும். ஒரு மணி நேரத்தில் 1.5 மணி நேரம் ஊறினா போதும். அதுதான் அந்த ஊற வைக்கிற நேரம் தான், அதுதான் டைமிங். மற்றபடி இது செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச அதே பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். பசங்களை நிச்சயமாக அசத்த முடியும். நீங்கள் இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன். இப்போது இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக வெந்து மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல்லேருந்து வந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பசங்களை வந்து சர்ப்ரைஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ் போஜனம்.